திக்கற்றவர்களை பிடிக்க அவன் கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா சங்கீதக்காரனாகிய தாவீது துன்மார்க்கரை பத்தி இந்த சங்கீதம் முழுக்க, இந்த 10ஆம் சங்கீதத்தை முழுக்க சொல்லிட்டு இருக்காரு. துன்மார்க்கனுடைய நினைவுகள் எப்படி இருக்குன்னா, அவன் தேவன் இருக்கிறாருன்னே இல்லாம தேவனையே தேடாம வாழ்ந்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம நான் அசைக்கவே படுவதில்லை அப்படின்னு ஒரு மன தைரியத்துல இருந்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அந்த வரிசையில அடுத்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, கிராமங்கள்ல ஒளிப்பிடங்கள்ல பதிவிருந்து மறைவிடங்கள்ல குற்றமற்று இருக்கவனை கொல்லுகிறான். குற்றமற்று இருக்கவங்கன்னா குற்றமே செய்யாம, அதாவது ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அநியாயமா கொல்லப்படுவாங்க, எந்த ஒரு தப்புமே செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க இந்த துன்மார்கள் என்ன பண்ணுவாங்க, வீணா அவர்களை கொல்லுவாங்க, கொலை செய்வாங்க. அப்ப அவங்க குற்றமற்று இருக்கிறவங்களுடைய ரத்தம் யாரிடத்துல போயிட்டு நியாயத்தை கேட்கணும்னு பாத்தீங்கன்னா ஆண்டவர் இடத்துல. நம்மளுடைய ரத்தத்துல உயிர் இருக்கு. இந்த ரத்தம் கர்த்தர் இடத்துல போய் பேசும். முதலாக ஆபேல காயின் கொல்லும் போது ஆபேலுடைய ரத்தத்தின் சத்தம் எனக்கு கேக்குதுன்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. அந்த ரத்தத்துல உயிர் இருக்குது. அந்த ரத்தத்துல என்னை இப்படி அநியாயமா கொண்டுட்டா, நான் ஒரு பாவமும் பண்ணல. இதே போல இந்த உலகத்துல கூட அநியாயமா எந்த பாவமும் செய்யாம எத்தனையோ பேர் கொல்லப்படுகிறார்கள். அது மாதிரி குற்றமற்று இருக்கவன கொல்லுகிறான். யாரு? துன்மார்க்கன். திக்கற்றவர்களை பிடிக்க